ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. நான் இந்த வீடியோ யூடியூப்பில் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இதில் பட்ட அவமானங்கள், இதில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த யூடியூப்பில் வந்தது எதற்காக அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற வழக்கமாக ஒரே ஒரு பதில் தான். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் இருந்து நம்ம வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கும்போதுல நம்மளால வெளியே போய் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. ஏன்னா வீட்டில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரியவங்க இருந்துச்சுங்கன்னா சரி பிள்ளைங்க பார்த்துக்கிடுவாங்க, நம்ம வெளியே போய் ஏதாவது கடைகள்லையே எதுலையாவது போய் வேலை செஞ்சு நம்மளும் ஒரு சம்பாத்தியத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு, அதேமாதிரி கணவருடைய கொஞ்சம் வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய தேவைகள் அதிகம், பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் சரி நம்மளும் சேர்ந்து வேலை செஞ்சால் கணவருக்கு ஒரு உதவியாக இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கு மேற்கொண்டு ரன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் சரி ஓகே இதை இப்படி செஞ்சு பார்ப்போமே, யூடியூப்பில் வீடியோ பார்ப்போமே, அப்படிங்கிற வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த மீடியாவுக்குள்ளே நான் உள்ளே வந்தது. நீங்கள் கேட்குறீங்க, ஏன் இந்த வீடியோக்குள்ளே தான் உங்களுக்கு வேலை இருக்குதா, வெளியெல்லாம் வேலை இல்லையா, வேறு வேலை இல்லையா, ஆன்லைன்லேயே நிறைய வேலை இருக்குது வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. கண்டிப்பாக எல்லாம் பண்ணாமல் இருப்போமாங்க, எல்லாமே பண்ணணும். பேக்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இப்படி பேக் பண்ணி கொடுத்தா இது மாதிரிலாம் காசு அப்படி இப்படின்னு நாங்களும் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி எல்லாமே பார்த்தோம். எல்லாம் பார்க்க போனால் ஃபுல்லாக பொய் பித்தலாட்டம் எல்லாம் அதுதான், மொத்தமே பொய் பித்தலாட்டம் தான். இந்த பித்தலாட்டத்தில் நம்ம போய் சிக்கிக்கிட்டு மேற்கொண்டு நம்ம கஷ்டப்படுறதோட சரி ஓகே ஒரு ஒரு முதலே இல்லாமல் லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த யூடியூப் சரி பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு, அந்த நேரத்தில் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்தேன். யூடியூப்குள்ளே வந்ததோடு சரி, யூடியூப்புக்கு உள்ளே வரணும் அப்படின்ற ஆசை அப்புறம் இன்னொன்று யூடியூப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு எடிட்டிங்காக ஒரு வீடியோ எப்படி போடணும், ஒரு தம்ப்லைன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு டோட்டலாக எதுவுமே தெரியாது. நான் யாருக்கிட்ட போய் கேட்கறதுக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி யூடியூப்ல யாரும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நானாக எல்லாமே வீடியோ பார்த்து யூடியூப்லேயே வீடியோ பார்த்து வீடியோ போடுவேன். இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நானே எல்லாமே பண்ணேன். அப்படிங்கிற பட்சத்தில் ஷார்ட்ஸ் ஒரு கட்டத்தில் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் நல்லா வியூஸ் போச்சு. பட்டு மறுபடி நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சவர் வரும்போதுல நம்ம ஷார்ட்ஸில் வர வாட்சவரை எடுக்கவே மாட்டாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம வாட்சவர் கன்ஃபார்மாக வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகும். நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனால் மட்டும்தான் நமக்கு சேலரி வரும். அப்படிங்கிற பட்சத்தில் 4000 வாட்சவர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோ போட்டால் கன்ஃபார்மாக வரல. நான் வீடியோ போட்டு வரல, மற்றவங்க வீடியோ போட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அது தெரியல. பட் நான் வீடியோ போட்டு எந்த வியூஸுமே வரவே இல்லை, சுத்தமாக டோட்டலாக வேஸ்ட்டு. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு அக்கா நீங்கள் லைவ் போடுங்க, நீங்கள் இதை டைம் பாஸுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க, டைம் பாஸுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க, லைவ் போடுங்க, லைவ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வாட்சவர் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க. அப்படி சொன்ன பட்சத்தில் தான் நான் லைவ் போடுறதுக்கு சரி ஓகே நம்மளும் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஆப்ஷனை நான் ஓப்பன் பண்ணேன். லைவ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணேன்னா சரி என்ன இப்போ லைவ்னா என்ன, நம்ம எல்லாம் பேச போகிறோம், ஒரு ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் பேச போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் நான் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. லைவ் பற்றி எனக்கு தெரியாது, லைவ் எப்படி போகணுன்னு தெரியாது. அப்படிங்கிற சரி ஓகே இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன். லைவ் போடாத பட்சத்தில் தான் தெரியுது, ஐயோ உள்ளே இருக்கிற பேட் கமெண்ட்ஸ் அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ். சிச்சி நிஜமா அந்த பேட் கமெண்ட்லாம் எழுதுறதுக்கு கையை பூசுதா இல்லை எப்படின்னு தெரியல. அவங்களாம் அக்கா இல்லை அம்மாவுக்கு நல்ல ஒரு தாய் வயத்தில் நல்ல ஒரு அக்கா தங்கச்சி கூட தான் இருக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. அவ்வளோ பேட் கமெண்ட்ஸாக வரும்.
ஒரு கட்டத்தில் எங்கள் அக்காலாம் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் உன்னை சம்பாதிச்சு தர சொல்லி உங்கள் வீட்டுக்காரர் கேட்டாரா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நிறைய சொந்தங்கள்லாம் அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போதில் என்ன செய்கிறது, நம்ம வந்து 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. 20,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அப்புறமா நம்ம வந்து இனிமேல் முன்னாடி வச்ச காலம் எப்படி நம்ம பின்னாடி வைக்கிறது? அப்புறம் நம்ம சொந்த பந்தங்களா என்ன இதெல்லாம் செஞ்ச விட்டுட்டியா, ஒன்றும் வரலையா, அப்படி இப்படின்ட்டு அசிங்கமாக பேசுவாங்க. அப்படிங்கிற காரணத்தினாலே சரி நம்ம இதை வந்து ஒரு வெற்றியாக கொண்டு போகணும், இதில் எப்படியாவது நம்ம சேலரி எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து பேட் கமெண்டரை கடந்து போனேன். பேட் கமெண்டரை கூட கடந்து போயிட்டேன். ஆனால் நம்மளே மீது யூடியூப் நடத்துகிறவங்களும் அசிங்கமாக என்னென்ன பேச முடியுமோ அவ்வளோத்தையும் பேசிட்டு அப்படியே அந்த மாதிரிலாம் நமக்கு நம்மளே மீது யூடியூப் வீடியோ போடுறவங்களும் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படி அது எதனாலன்னு தெரியல. அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அவங்க வியூஸ் சம்பாதிக்கிறாங்களுக்காக அப்படி பண்ணுறாங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் அதையும் நான் சந்திச்சு நான் யூடியூப் நடத்தி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தாங்க நான் வந்து 4,000 வாட்சவர் எடுத்து சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆகுறதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் கழிச்சு மானிட்டைசேஷன் ஆகி அப்புறமா 3 மாதம் கழிச்சு தான் நான் சேலரி எடுக்க ஆரம்பித்தேன். மொதல் சேலரி 1.5 வருஷம் கழிச்சு 3 மாதம் ஆகி தான் கிட்டத்தட்ட 1.25 வருஷம்ட்டு ஆயிடுச்சு. நான் சேலரி எடுக்கிறதுக்கு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. ஆன பிறகு தாங்க நான் மொதல் சேலரிங்கிறதை எடுக்க ஆரம்பித்தேன். ஓகே சேலரி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சரி இனிமேல் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, இனிமேல் நல்லபடியாக நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் நிறைய வீடியோ எடுத்து போடுவேன். நமக்கு தெரிஞ்ச நம்ம டேலண்ட்டை காமிப்போம் அப்படிங்கிறதுனால நல்லா நிறைய எடுத்து போடுவேன். எடுத்து போட லாஸ்ட்டில் நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்த வியூஸு அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகி என்னவாயிடுச்சுன்னா வியூஸ் அப்படி கம்மியாயிடுச்சு. ஒரு வீடியோ போட்ட அன்னைக்கு வெறும் 800, 1000 கூட போகாதுங்க, 800 அந்த மாதிரி தான் போகும். அப்படி டோட்டலாக சேனல் அப்படி டவுன் ஆயிடுச்சு. அது என்ன காரணம் ஏதுன்னு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் சரி நம்ம சேனல் போச்சு அப்படி சுத்தமாக டாலர் இன்க்ரீஸே ஆகாது. மாதம் சம்பளம் எடுத்ததோடு சரி மறுபடியும் டாலர் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லி சேனலே போச்சா அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் அதேமாரி தான் நான் ஒருத்தவங்க சேனலில் மானிட்டேஷன் அதாவது மோட்டிவேஷன் இதாக போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அதேமாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மோட்டிவேஷனாக போட ட்ரை பண்ணேன். மோட்டிவேஷன் போட ஓரளவுக்கு எனக்கு அதாவது வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சப்ஸ்கிரைபரும் ஏறிச்சு, நல்ல ஒரு இதாகிடுச்சு. லைவ்லாம் மாதிரி டோட்டலாக நிறுத்திட்டு லைவெல்லாம் ஃபேக் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபேக் லைவ் போட்டுட்டு அப்புறமா இந்த ஃபுல்லாக மோட்டிவேஷன் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, ஒரு அக்கா என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எப்படி போடுறீங்க, இந்த மாதிரி எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நான் அந்த அக்காவுக்காக சொல்கிறேன். அந்த அக்கா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடவே செய்யாதீங்க, தயவு செய்து இந்த மாதிரி நான் எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்து போடவே செய்யாதீங்க. பொறாமல் அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுக்கு வீஸ் போக தானே செய்யுது, நீங்கள் சேலரி எடுக்க தானே செய்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சுத்தமாக நீங்கள் வந்து அதாவது நீங்கள் இந்த யூடியூப்பில் சாதிக்க முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்னா என்னை யாருக்குமே தெரியாது. என் ஃபேஸ் காட்டி நான் வீடியோ போட்டோம்னா சுத்தமாக வியூஸே இருக்காது. என் ஃபேஸ் காட்டி நான் வீடியோ போட்டேன்னா சுத்தமாக வியூஸ் இருக்காது. நான் நான் இப்போ போடுற வீடியோ கூட வியூஸ் போகுதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே நம்ம போடுவோம் அப்படிங்கிற எஃபெக்ட்னால நான் போடுதேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா சுத்தமாக வியூஸ் இருக்காது. நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய பொய் சொல்லணும், நிறைய கற்பனையை எடுத்து சொல்லணும். நிறைய ஷாப்பிங் போகிறீங்களா, ஷாப்பிங் போகிற இடத்துல போய் வீடியோ எடுத்து அதிலிருந்து பேசி எடுத்து உங்களோட ஓன் வாய்ஸை நீங்கள் போடுங்க. அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துங்க. உங்களோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும், இல்லாட்டி உங்களோட ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்கணும், உங்கள் பேச்சு எல்லாமே, உங்களோட பேச்சு திறமை,
உங்களோட அதாவது உங்களோட நடவடிக்கை அந்த மாதிரி நடவடிக்கைன்னா நீங்கள் பேசுகிற ஸ்லாங்கு, அப்புறமா நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களோட ஓன் வாய்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். மறுபடியும் போக 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 உங்களுக்கு வந்து உங்களை ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு வைங்களேன், நீங்கள் அப்புறமா ரீச் ஆகிடுவீங்க, நல்லபடியாக ரீச் ஆகிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் பார்க்குறேன். நம்ம வந்து இதில் எவ்வளவு எஃபெக்ட் போட்டால், அந்த மோட்டிவேஷனில் நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் சுத்தமாக உங்களுக்கு நீங்கள் பாப்புலர் ஆக முடியாது. பாப்புலர் ஆகணும், இதில் நிலச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓன் வாய்ஸ் போடுங்க, நிறைய பொய் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பொய் சொல்கிறவங்களுக்கும் நிறைய கற்பனையை எடுத்து சொல்கிறவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த யூடியூப்பில் வந்து சாதிக்கிறாங்க. அப்புறம் நல்லா ஓனாக காமெடி பண்ணுறது எல்லாமே அப்படிங்கிறது தான் இந்த யூடியூப்பில் வந்து நான் பார்த்து பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி செய்யுங்க, என்னை மாதிரி யாரும் செய்யாதீங்க. நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னா என் மூஞ்சி யாருக்குமே தெரியாது, என்னோட பேச்சு யாருக்கு பிடிச்சிருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனாலும் நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை இதுக்காக, இந்த அக்காவுக்காக தான் நான் போட்டேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் யூடியூப்பில் மறுபடியும் போய்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது, எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம், வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என் பேச உள்ளே கொண்டு வர முச்சில் யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த இதை சொல்கிறேன். நீங்கள் ஓன் வாய்ஸ் போட்டு நீங்களே எல்லாமே செய்யுங்க. ஒரு சமைக்கிற வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களோட ஓன் வாய்ஸு, ஏதாவது ஷாப்பிங் போனாலும் சரி உங்களோட ஓன் வாய்ஸு, அதேமாரி அடுத்தவங்களோட காமெடி எடுத்து போடாதீங்க. எல்லாமே நீங்கள் ஓனாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஓனாக பண்ணி நீங்கள் நல்ல ஒரு எடிட்டிங் பண்ணி நீங்கள் போடுங்க. போட்டால் மட்டும் தான் உங்கள் சேனல் நல்லபடியாக ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் படுத்தாலும் வியூஸ் போகும், நீங்கள் சாப்பிட்டாலும் வியூஸ் போகும், சும்மா ஒரு வார்த்தையை பேசினாலும் வியூஸ் போகும். நான் வந்து பொய் சொல்லலை, நிஜத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை சொல்கிறது தான் ட்ரை பண்ணேன். நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் பட வேண்டாம், நீங்கள் ஓனாக போடுங்க. இந்த மோட்டிவேஷன் தேவையில்லை. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், கன்ஃபார்ம் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அப்புறமா ஒரு ஹைப் ஆப்ஷன் ஒன்று இருக்குதாங்க, அதை தட்டினீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் கிடைக்கிறதுனால என்னோடய சேனல் வந்து ப்ரொமோஷன் ஆகும், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே, பாய்ங்க.